குட் மார்னிங். எக்ஸசைஸ் 10.8ல் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம ஒரு வேரியபிள் செப்பரபிள் பார்த்தோம், ஹோமோஜெனியஸ் பார்த்தோம், இட் இஸ் லீனியர் இன் ஒய் இன் எக்ஸ் பார்த்தோம். இப்போ அதே கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல் இன்ட்டு டிஐ பை டிடி ப்ளஸ் ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு இ. ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு இ. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா டிவைடட் பை எல் பண்ண போகிறேன். எல்லால் டிவைட் ஆனால் என்ன ஆகும்? டிஐ பை டிடி ப்ளஸ் ஆர் பை எல் இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு இ பை எல் இஸ் ஈக்குவல் டு இ பை எல். ஓகே, ஸோ அப்போ இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப், இதை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா முதல்ல கொஸ்டின் எழுதிக்கலாம். என்ன இருக்கு? டிஐ பை டிடி பிளஸ் ஆர் பை எல் ஐ, ஓகே, இஸ் ஈக்குவல் டு இ பை எல் இஸ் ஈக்குவல் டு இ பை எல். இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப், இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப். இது என்ன ஃபார்ம்ல சார் இருக்கு அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. டிஐ பை டிடி பிளஸ் பிஐ இஸ் ஈக்குவல் டு கியூ. இட் இஸ் லீனியர் இன் ஐ. ஓகேவா? லீனியர் இன் ஒய் எக்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஐ. இட் இஸ் லீனியர் இன் ஐ. இட் இஸ் லீனியர் இன் ஐ. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி சார் எழுதலாம்? பியோட வேல்யூ ஆர் பை எல். ஓகே, கியூவோட வேல்யூ இ பை எல். கியூவோட வேல்யூ இ பை எல். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சார் ஃபார்முலா? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பி டிடி. ஓகே, அப்போ இதை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா இ பவர் ஆர் பை எல், ஆர் பை எல் இன்டகிரல் டிடி, ஆர் பை எல் இன்டகிரல் டிடி. ஓகே, அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆர்டி பை எல், ஆர்டி பை எல். அப்போ இன்டகிரல் டிடினா டிடி. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி சார் எழுதலாம்னா தி ரெக்வயர்ட் சொல்யூஷன். ஓகே, தி ரெக்வயர்ட் சொல்யூஷன், the required solution is I into integrating factor is equal to integral q into integrating factor into dt plus c, into dt plus c. Okay, அப்போ I into integrating factor க்கு என்ன சார் வேல்யூ அப்படின்னா e power rt by l is equal to e by l, e by l integral, okay, e power rt by l, rt by l into dt plus c, into dt plus c. okay, ஸோ அப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன சார் வரும்? ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த எல் பை ஆரை அப்படியே எழுச்சிக்கலாம். ஓகே, இ பவர் டி இன்டகிரேட் பண்ணால் இ பவர் டி தான். அகைன் டீயை பண்ணால் என்ன வரும்? ஆர் பை எல் வரும். ஓகே, அப்போ அந்த ஆர் பை எல் டினாமினேட்டரில் வரும். அது அப்படியே மல்டிபிள் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி. இருந்தாலும் ஒரு ஸ்டெப் தெளிவாகவே போட்டுறேன். இ பை எல் அப்படியே இருக்கட்டும். இ பவர் டியை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? இ பவர், ஓகே, ஆர் டி பை எல். மறுபடியும் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? நல்லா தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆர் பை எல் என்ன வரும்? ஆர் பை எல். ஓகே, ப்ளஸ் சி. இந்த ஆர் பை எல் மேலே வந்தால் என்னவா மாறும்? எல் பை ஆர். என்னவா மாறும்? எல் பை ஆர் இன்ட்டு இ பை எல். ஓகே, இ பவர் ஆர்டி பை எல், இ பவர் ஆர்டி பை எல் plus c, e power rtl plus c. okay, next இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க.
I into e power RT by L is equal to e by r e power RT by L plus c at e is equal to 0. e க்கு பதிலா 0 கொடுத்தா என்ன சார் வரும்? I into e power RT by L is equal to c. அப்போ I is equal to c by e power RT by L. Okay. அப்போ I is equal to c e power minus RT by L. Okay. It is the required differential equation. Okay student, thank you. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.